மேஷ ராசிக்கு சனி பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும்? கடந்த காலகட்டங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு இந்த சனி பகவானது பார்வை பலமாக இருக்கும். அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல் அவங்களுக்கு நிச்சயம். ரிஷப ராசினியர்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான 100% வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா குரு பயிற்சியும் சாதகமாக இருக்குது, அடுத்தடுத்த ராகு கேது பயிற்சிகளும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. மிதுன ராசினியர்களுக்கு குடும்ப ரீதியில் சில விஷயங்களை பார்த்து. கடக ராசினியர்களுக்கு மாபெரும் பாரத்தை விட்டு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபான ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு அழகான ஒரு ஸ்பீடாக அவங்க ஆக்டிவேட் ஆகி போகக்கூடிய அருமையான காலம் இது இருக்க போகுது. சிம்ம ராசினியர்களுக்கு தொழில் ரீதியிலையும் சரி, வேலை ரீதியிலையும் சரி. கன்னி ராசினியர்களுக்கு சனியும் ராகும் ஒரே கேட்டகரி. அவர் இருந்த இடத்துல இவர் வரப்போறார், இவர் இருக்கிற இடத்துல அவங்க வரப்போறாங்க. அப்போ இது அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால கண்டகச்சனி நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. துலாம் ராசினியர்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களுக்கு பஞ்சமச்சனி நடந்துட்டு இருக்குது. இந்த பஞ்சமச்சனினால அவங்களுடைய ஆசைகள், அவங்க ரொம்ப விரும்பியவங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு சில நல்ல விஷயங்கள், தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், தன்னை சார்ந்தவங்களே தனக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் தனக்கு கிடைக்கும். தனுசு ராசினியர்களுக்கு குடும்ப ரீதியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் பாசிட்டிவ் தான். மகர ராசினியர்களுக்கு எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு நிறைய இழப்புகளையும் பாதிப்புகளையும் கடந்து வந்துட்டாங்க. ஆனால் பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் அந்தியூர் சுதாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ நம்ம மேஷ ராசிக்கு சனி பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும், இதே மாதிரி 12 ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்க்கலாங்க சார். அந்த வகையில் முதல்ல மேஷ ராசி எப்படிங்க சார் இருக்கு? மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா மீனத்திற்கு சனி பகவான் வரார். இவர் விரைய சம்மந்தப்பட்ட இடத்துல நிற்கிறத விட அவருடைய பார்வைக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா இருக்கிற கிரகத்திலேயே சனி பார்வைக்கு ரொம்ப பவர் அதிகம். அவர் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ன்றது சத்ரு சம்மந்தப்பட்ட இடம். ஒரு சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல சனி பார்வை விழும் பொழுது கடன் சுமைகள் நீங்க வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இத்தனை நாட்களா நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பாங்க. ரொம்ப மன உளைச்சலை கடந்து வந்திருப்பாங்க. தீராத கடன் தீர்றதுக்கும் ப்ளஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், எதிர்ப்புகளும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும். அடுத்து அதே பார்வை அஷ்டம 9 தனக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இடத்திலிருந்து தனக்கு 9ஆம் இடமாகப்பட்ட அந்த இடத்தை பார்க்கறதுனால தனக்கு கிடைக்க வேண்டிய சில பாக்கியங்கள் கிடைக்கும். அந்த பாக்கியங்களில் குறிப்பா வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய யோகமும் அவங்களுக்கு 100% கிடைக்கும். ஆனால் அதை பயன்படுத்திக்கிறது மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு மன உளைச்சல் இந்த 7.5 சனி தொடக்கத்தில் இருக்கு. அந்த மன உளைச்சலை இந்த மாதிரி அவங்க செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில அது இந்த ரூபத்தில் அந்த மன உளைச்சல் போயிடும். அதே சமயம் புதுசா ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப யோசிச்சு எடுக்கிறது நல்லது. அதே சமயம் இவங்களுடைய கேரக்டர் என்னன்னா ரொம்பவும் ஒருத்தரை நம்பிடுவாங்க, போல்டா இறங்கி செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அன்பையும் சரி அபிப்பிராயத்தையும் சரி அவங்களுக்கு கணக்கு போட்டு காட்ட தெரியாது. எதுவா இருந்தாலும் நம்பிட்டா முழுசா நம்பிடுவாங்க. அந்த மாதிரி முழுமையா நம்பி சில ஏமாற்றங்களை சந்திக்காம இருக்கிறது உத்தமம். ஏன்னா மேஷராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சது மட்டும் அல்லாம இவங்க தான் நம்ம லைஃப்ல எல்லாம் நினைச்சவங்களே அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சனி பகவானது பார்வை பலமா இருக்கும். அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங்கா எடுத்தா சக்சஸ்ஃபுல் அவங்களுக்கு நிச்சயம். ரிஷப ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி இருக்கிறதுலையே 12 ராசிகளில் டாப் லெவல்ல இந்த வருட பயிற்சிகளே இருக்கிறது ரிஷபராசிக்கு தான். இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி வராரு. அப்போ அவங்க எதுல இறங்கினாலும் சக்சஸ்ஃபுல் அவங்களுக்கு நிச்சயம். அதுவும் சனி பகவான் அந்த ரிஷபத்திற்கு யோகக்காரகன். யோகக்காரகன் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல தனக்கு பலமா நிற்கும் பொழுது பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு. ஆனா கடந்த காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலையும் இனம் புரியாத வழி வேதனைகளும் சில சரிவுகளையும் கடந்து வந்துட்டாங்க. அப்பேற்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்
இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 100% உண்டு. அவங்க இந்த 2 வருடத்த சரியா பயன்படுத்தணும். வாழ்க்கையில மீண்டும் 32 வருஷம் கழிச்சு தான் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதனால இதுல அவங்களுக்கு புது புது நல்ல ஆப்ஷன் கிடைக்கும். வெளிநாடு, வெளி முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல அப்கிரேட். குறிப்பா சொல்லணும்னா, நல்லா இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் பண்றவங்க தான். அப்பேற்பட்டவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான 100% வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா, குரு பெயர்ச்சியும் சாதகமா இருக்கு. அடுத்தடுத்த ராகு, கேது பெயர்ச்சிகளும் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. அப்போ எல்லாமே ஒரு ராசிக்கு அமையறது ரொம்ப கடினம். அது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஃபர்ஸ்ட் கிளாஸா அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருதுங்க சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரச்சனைகள கடந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பாவத்துக்கு தொழில் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு வராரு. அப்போ ரொம்ப நாளா தொழில் தொடங்கணும்னு நெனைச்சவங்க, இந்த நேரத்தில தொடங்குனா பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. அவங்களது வாழ்க்கையில ரொம்ப நாளா தடைப்பட்ட விஷயங்கள இந்த காலகட்டங்களில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையில தனக்கு மேல வேலை செய்றவங்க கிட்டயும் சரி, தனக்கு கீழ இருக்கிறவங்க கிட்டயும் சரி, ரொம்ப எச்சரிக்கையுடன் அவங்க நடந்துக்கிறது நல்லது. ஒரு வார்த்தை குடுத்தாலும் 1 தடவைக்கு 2 தடவை யோசிச்சு குடுக்கணும். அது மட்டுமல்ல, தன்னுடைய லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தையும், 10ஆம் பாவத்தையும் 7ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால குடும்ப ரீதியில சில விஷயங்கள பார்த்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கணும். மத்தபடி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இதற்கு முன்னாடி இருந்தத விட எவ்வளவோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. நல்ல யோக அமைப்புகளோட இருக்கு. கடக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குதுங்க சார்? எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நெனைச்சவங்க கடகராசி அன்பர்கள். அவ்வளோ கடின பாதையில கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள சொல்லணும்னா, அது சொல்லி புரிய வைக்க யாராலயும் முடியாது. அந்த லெவலுக்கு கடினமான சில பாதிப்புகளையும், மன உளைச்சல்களையும் சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில நெறைய இழப்புகளையும் கடந்து வந்துட்டாங்க. அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆகப்பட்ட அந்த சனி முடிஞ்சு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சனி பகவான் வரார். அப்போ இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அவங்களுக்கு இத்தனை காலகட்டங்களில் இல்லாத ஒரு மனநிறைவு கிடைக்கும். புது புது முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அளிக்கும். வேலையில ஒரு நல்ல ஒரு அப்கிரேட், அந்த இடத்திலிருந்து அடுத்த பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா சுபகாரியங்கள், திருமண விஷயங்களும், குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமா அவங்களுக்கு இருக்கப் போகுது. மொத்தத்துல கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மாபெரும் பாரத்த விட்டு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபான ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பீடா அவங்க ஆக்டிவேட் ஆகி போகக்கூடிய அருமையான காலமா இது இருக்கப் போகுது. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? கண்டக சனியினால நெறைய நட்புகள இழந்தாங்க. தன்னை சார்ந்தவங்கள மிஸ் பண்ணாங்க. ஏன் இத்தன நாளா நம்மளோட இருந்தவங்களே நம்மள ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கும், தனக்கு எதிர நின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட அவங்கள ஒரு வார்த்தைகள கேட்கக்கூடிய நிலைமைகளையும் கடந்து வந்தாங்க. அப்பேற்பட்ட நல்ல மனசு உடையவங்களுடைய அந்த வாழ்க்கையில மத்தவங்களுக்கு நல்லது செய்து பாதிப்புகள சந்திச்சவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கப் போகுது. ஆனாலும் அஷ்டம சனி. ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு புறம் குரு பகவான் பலம் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு லாபஸ்தானத்துல கிடைக்கப் போகுதுங்க. அந்த லாபஸ்தானத்துல கிடைக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் பெரிய லெவல்ல பாதிப்புகள் குடுத்துருவாரான்னா, ஆரோக்கியம் பிளஸ் வரவு, செலவு, குடுக்கல் வாங்கல் ரீதியில மட்டும் தான் அவங்க எச்சரிக்கையா இருக்கணுமே தவிர, மத்தபடி ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. தொழில் ரீதியிலயும் சரி, வேலை ரீதியிலயும் சரி, ஓரளவுக்கு கமிட்மெண்ட் ஆயிடுவாங்க. மொத்தத்துல அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆவரேஜா இருக்கு. அத அவங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணா ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இத்தனை நாளா 6ஆம் வீட்டில சனி இருந்தாரு. அந்த சனி ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் தான். பட் இப்ப கண்டக சனியா 7ஆம் வீட்டிற்கு வராரு. பட் இவருடைய பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் இவர்களுடைய லாபஸ்தானத்துல சனி பார்வை விழுது. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய ஆதாயங்கள் பாசிட்டிவா இருக்கும். பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்போ தொழிலும் சரி,
தன்னுடைய வேலை சார்ந்த விஷயங்களும் சரி, இவங்களுக்கு ஒரு நல்ல பலமான ரீதியில் இருக்கும். பட் 7ஆம் வீட்டில சனி நிக்கிறதுனால, பழக்கவழக்கங்கள், நட்பு ரீதியிலயும் சரி, கணவன், மனைவி சார்ந்த உறவு முறைகளும் சரி, உறவினர்கள் சார்ந்த ரீதியிலயும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம குடுத்த வாக்கும் சரி, நாம ரூ. 10 பணம் கடன் வாங்குனாலும் சரி, இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இறங்கி செயல்படணும். அதே சமயம் இவர்களது வாழ்க்கையில வண்டி, வாகனங்கள் சார்ந்த ரீதியில சற்று எச்சரிக்கையுடன் செயல்படணும். மற்றபடி ராகு பகவானும், கேது பகவானும் இவங்களுக்கு பக்கபலமா வந்து நிக்க போறாங்க. அதனால இந்த சனி பெயர்ச்சிய நெனச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா சனியும், ராகுவும் ஒரே கேட்டகரி. அவங்க 2 பேரும் பரிமாற்றமா அவர் இருந்த இடத்துல இவர் வரப்போறார். இவர் இருக்கிற இடத்துல அவங்க வரப்போறாங்க. அப்போ இது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால கண்டகச்சனி நெனச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? ஓப்பனா சொல்லணும்னா அவங்களுக்கு பஞ்சம சனி நடந்துட்டு இருந்ததுங்க. இந்த பஞ்சம சனியினால அவங்களுடைய ஆசைகள், அவங்க ரொம்ப விரும்பியவங்க, அவங்க ஆசைப்பட்டு செய்த அந்த வேலைப்பாடுகள், இது எல்லாமே அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ரொம்ப நெகட்டிவ். நெறைய சரிவுகள், இனம் புரியாத சில பாதிப்புகள அடைஞ்சுட்டாங்க. நெறைய இழப்புகளையும் சந்திச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு சனி வரப்போறார். இருக்கிறதுலயே ரிஷபராசிக்கு அடுத்தது நான் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, இந்த துலாம் ராசிக்கு தான் சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சி அவ்ளோ டாப் லெவல்ல இருக்கு. இதுல பாருங்க 9ஆம் வீட்டில குருவும் வரப்போறார் அதே ஸ்டேஜ்ல. இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். இவங்க எதுலயும் போல்டா இறங்கி செயல்படலாம். இறங்கி செயல்பட்டாங்கன்னா சக்சஸ்ஃபுல் நிச்சயம். அது மட்டும் இல்ல, புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கை கொடுக்கும். குடும்பத்தில சுபகாரியங்கள் 100% சக்சஸ்ஃபுல் குடுக்கும். அதுலயும் திருமண முயற்சிகள் ரொம்ப நாளா மன உளைச்சலுக்கு ஆளானவங்க, இப்ப திருமண முயற்சியில சக்சஸ் அடையறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலயும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும், பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு கைக்கூடி வரும். ரொம்ப நாள் சட்ட ரீதியிலயோ, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேஸு, கோர்ட்டு ப்ராப்ளம்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு 100% அது ரிலீஃப் ஆயி வெளியில வந்துருவாங்க. மொத்தத்துல இது அவங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும். முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணா சக்சஸ்ஃபுல் பெரிய லெவல்ல இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? விருச்சகம் எப்பவுமே அவங்களுடைய இலக்கு அவங்கள பொறுத்தவரையிலும் கடின உழைப்பாளிகள் தான். ஆனா, அவங்க உழைப்புக்கேத்த மேன்மைகள் கடந்த காலகட்டங்களில் அவங்க கிடைக்கல. அவங்களுக்கு ஓப்பனா சொல்லணும்னா, இந்த சனி பெயர்ச்சி வந்து 5ஆம் பாவத்திற்கு சனி வரப்போறார். அப்போ இந்த 5ஆம் பாவம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 100% அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா, அவர்களது வாழ்க்கையில் அவங்க வந்து கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் முழுமையா முடிக்க முடியல. 99% சக்சஸ்ஃபுல் ஆகி 1%ல டிராப் ஆயி நிக்கக்கூடிய நிலைமைகள சந்திச்சவங்களில் விருச்சிக ராசி என்பவர்கள் தான் ரொம்ப அதிகம். இதுலயும் நெறைய மன அழுத்தங்கள கடந்து வந்துட்டாங்க. அவர்களது வாழ்க்கையில இந்த சனி பெயர்ச்சியால ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். சில நல்ல விஷயங்கள் தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், தன்னை சார்ந்தவங்களே தனக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் தனக்கு கிடைக்கும். மொத்தத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ஓரளவுக்கு ஒரு 70% இது வந்து பாசிட்டிவான ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி வந்து 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியா வரப்போறார். அப்போ அவர் பாதிப்பு குடுப்பாரான்னா, தொழில் ரீதியில பாதிப்பு குடுத்துற மாட்டார். வேலை ரீதியில பெருசா பாதிப்புகள் குடுத்துற மாட்டார். பட் ஆரோக்கிய ரீதியில மட்டும் தான் இவங்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்பப்போ கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். அப்பப்போ அதற்குரிய மேனேஜ்மென்ட்ட பண்ணிக்கணும். ஆனால் அவர்களுக்கு 6ஆம் வீட்டில விழக்கூடிய சனி பார்வையால அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடும். அடுத்தது சனி பெயர்ச்சி உங்க லக்னத்தில பார்க்கறதுனால நெறைய விஷயங்கள இன்னைக்கு செய்றத நாளைக்கு செய்யலாம்னு நெனைப்பாங்க. அத தள்ளி போடாம அன்னைக்கே செய்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்ப ரீதியில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. மொத்தத்தில தனுசு ராசி என்பர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் தான். ஓரளவுக்கு ஏன்னா குரு பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ராகு, கேது பெயர்ச்சியும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்போ இது ஆவரேஜா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். நல்லா தான் இருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? மகர ராசி அன்பர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எப்பவுமே போல்டா இறங்கி செயல்படக்கூடியவங்க. கடந்த 7 1/2 வருஷத்துல எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு நெறைய இழப்புகளையும், பாதிப்புகளையும் கடந்து வந்துட்டாங்க. ஆனால், இப்போ இந்த சனி பெயர்ச்சி 3ஆம் வீடு ஒரு ஜாதகத்திலேயே 3, 6, 11ல் சனி இருந்தாலே மிகச்சிறந்த வலிமை மிக்க ஜாதகம் நான் சொல்லுவேன். அதுலயும் இவங்களுக்கு 3ஆம் வீட்டில இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால தொட்டதெல்லாம் ஜெயமாகும்.
எதுல இறங்குனாலும் சக்சஸ்ஃபுல் மட்டுமல்லாம, வாழ்க்கையில இத்தன வருஷத்துல அவங்க பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும். நல்ல ஒரு ரீஎன்ட்ரியா இருக்க போகுது அவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த வாய்ப்ப அவங்களுக்கு சரியா பயன்படுத்தினால், அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க தான் ஸ்டார். அந்த லெவலுக்கு இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? கும்பராசி மத்தவங்கள தொந்தரவு படுத்தக்கூடாது. தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டுன்னு நினைக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டங்கள். ஏன்னா, குறிப்பா கும்பராசியில பார்த்தீங்கன்னா, திருமண விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க நெறைய பேர். திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க நெறைய. சிலருக்கு ஆரோக்கிய ரீதியில பெரிய பிரச்சனைகள சந்திச்சுட்டாங்க. அந்த லெவலுக்கு ஜென்மச்சனியினால பாதிப்புகள். பட் இப்போ அது 2ஆம் பாவத்திற்கு சனி பகவான் வந்ததுனால, இதுவரைக்கும் இருந்தத விட இந்த சனி பகவான் லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த இடத்த விட்டு போகும்பொழுது, பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அருமையான காலமா இருக்கும். கவலையே வேண்டியதில்ல. நடந்தத நெனச்சு வருத்தப்படுறத விட, நடக்க போறத நெனச்சு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப பெஸ்ட்டா அவங்களுக்கு இருக்கும். அவங்க மூவ் பண்ணாங்கன்னா, பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடைய போறாங்க. அதற்குரிய கடின உழைப்பாளிகள் தான் அவங்க. அந்த கடின உழைப்புக்கு ஏத்த ஒரு நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்க போகுது. மீன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? அன்புக்கும், பாசத்துக்கும் கட்டுப்பட்டு கடந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களில் இறங்கி செயல்பட்டு, அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி, "இவ்வளோதானா வாழ்க்கை" அப்படின்னு நெனைச்சு வருத்தப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில, இப்போ ஜென்மச்சனி வரப்போகுது. ஏன்னா, அந்த ஜென்மச்சனி வந்து எப்பவுமே மன உளைச்சல குடுத்துருவார். அப்ப அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு டார்கெட்டும் அடுத்த கட்டத்த நோக்கி போகறதா இருக்கணும். ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை இப்ப அவங்க தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அடுத்தது அவங்க அவங்களுக்கு பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சா, அத பயன்படுத்துறது நல்லது. தொழில் வேலை சார்ந்த ரீதியில இன்னும் ஹார்ட் ஒர்க் செய்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. மொத்தத்துல அவங்க அவங்கள நம்பி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும், அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் மற்றவர்கள நம்பலாம். பட் அதுல ரொம்ப எச்சரிக்கையுடன் அவங்க செயல்படணும். ஆனாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி கிட்டத்தட்ட 60% ஓரளவுக்கு கை குடுத்துரும். ஏன்னா, அடுத்தது ராகு, கேது, குருவினால ஓரளவுக்கு மேன்மைகள் இருக்கிறதுனால நான் சொல்றேன். எதையும் நினைச்சு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாம இறங்குனா சக்சஸ்ஃபுல்ன்ற ஒரே ஒரு தன்னம்பிக்கையோட அவங்க இறங்கி செயல்பட்டால் ஏன்னா குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு சக்சஸ் நிச்சயம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 2ஆம் சுத்து 7 சனியா இருந்தா கவலைப்பட வேண்டாம். போல்டா இறங்கி அவங்க செயல்படலாம். 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்கள் ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு வேளை சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்.